First of all, hi, this is Sujata from Stitch Now. நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா பேசிக் பிளவுஸோட வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம். அதோட மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கிறது, பாடியில இருந்து செல்ஃப் மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கிறது, அதுக்கு கால்குலேஷன் எப்படி போடுறது, அந்த கால்குலேஷன்ல இருந்து பேட்டர்ன் எப்படி டெவலப் பண்றது எல்லாமே இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். மிஸ் பண்ணாம பாருங்க, ஸ்டெப் பை ஸ்டெப் ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கும். நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இதில் ஃபாலோ பண்ணியிருக்கேன். ப்ரொஃபஷனலா இருக்கும். ஓகேவா? நீங்க அவுட்டர்ல இருந்து ஒரு கஸ்டமர் கிட்ட ஒரு பிளவுஸ் வாங்குறீங்க அப்படின்னாலும் உங்களால ஈஸியா ஸ்டிச் பண்ண முடியும். ஓகே, இப்போ தீபாவளி டைம் நான் உட்காந்து ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். கஸ்டமரோட மெட்டீரியல்லாம் டேபிள் மேலே அவ்வளோ இருக்குது, நான் உட்காந்து ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, இப்போ மெஷர்மெண்ட்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து உங்கள் டேப் நீங்கள் எப்பயுமே ரொம்ப ஜென்டிலாக ஹேண்டில் பண்ணணும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஷோல்டர் மெஷர்மெண்ட், ஷோல்டர் போன் டு ஷோல்டர் போன். ஓகே, தெரியுதா? ஷோல்டர் போன் டு ஷோல்டர் போன். உங்கள் ஹேண்ட் எந்த இடத்துல மூவ் ஆகுதோ அந்த இடத்துல வச்சு ஷோல்டர் போன் டு ஷோல்டர் போன் வச்சிங்கன்னா உங்களோட ஆக்சுவல் மெஷர்மெண்ட் வந்துடும். ஓகேவா? சாரி, ஆக்சுவலான மெஷர்மெண்ட் வந்துடும். தென் பேக் லென்த்து, மிட் ஆஃப் த ஷோல்டர்லேருந்து பேக் லென்த் எடுத்துக்கோங்க. உங்களுக்கும் சரி இல்லை கஸ்டமர் யாராக இருந்தாலும் சரி இந்த மிட் ஆஃப் த ஷோல்டர்லேருந்து தான் எடுக்கணும். ஓகே, தென் ஆர்ம் ஹோல் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்படி வச்சுக்கிறேன். ஓகே, ஒரு ஃபிங்கர் மட்டும்தான் நான் உள்ளே வச்சுருக்கேன். ஒரு தம் ஃபிங்கர் மட்டும்தான் உள்ளே இருக்குது. மற்றபடி என் டேப்பும் ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக தான் இருக்குது. ரொம்ப லூஸும் கிடையாது, ரொம்ப டைட்டும் கிடையாது. அந்த மாதிரி தான் லே பண்ணி எடுத்திருக்கேன். இதே மாதிரி நீங்களும் லே பண்ணி எடுத்துக்கோங்க. தென் அப்பர் செஸ்ட்னா என்னது? ஆர்ம் ஹோலுக்கு கீழே இந்த அப்பர் செஸ்ட்டும் கரெக்டாக எங்கேயும் டேப் மடங்காமல் சுருங்காமல் இப்படி வச்சு எடுத்துக்கோங்க. இதுவும் பாருங்கள் எவ்வளோ ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. பட் என் உடம்போட லே ஆகிருக்கு. மெயின் திங் அதுதான். அதே மாதிரி என்னோட தம் ஃபிங்கர் மட்டும்தான் டேப்புக்குள்ளே இருக்குது. ஓகேவா? இந்த மாதிரி வச்சு டேப் வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் சொல்லித்தர மெஷர்மெண்ட் கால்குலேஷனுக்கு, நான் போடுற பேட்டர்ன் டிராஃப்டிங்க்கு கரெக்டான ஒரு ப்ளவுஸ் கிடைக்கும். தென் அண்டர் பஸ்ட் லென்த் ஒரு ஏரியா எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அப்படியே ஃபிங்கர் எடுத்து இப்படி வச்சிடக்கூடாது. உங்கள் நெயிலோட டிப்பு தான் டேப் மேலே இருக்கணும். ஓகே, அப்போ தான் பர்ஃபெக்டாக எந்த பாயிண்ட்டில் நீங்கள் இப்படி பிஞ்ச் பண்ணுறீங்கன்றது உங்களுக்கு தெரியும். இப்படி வச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஓகே, நீங்கள் இப்படி வச்சிங்கன்னா 1 இன்ச்சுக்கு உங்கள் ஃபிங்கரே போயிடும். நெயிலோட டிப்பு தான் இருக்கணும். அப்போ தான் எந்த பாயிண்ட்டில் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஓகேவா? தென் வெயிஸ்ட்டை நான் இப்படி வைக்கிறேன். ஓகே, வெயிஸ்ட்டை வச்சுட்டு ஒரு சின்ன புஷ் கொடுக்குறேன். ஓகேவா? உங்களுக்கு ப்ரீத்தபிளாக இருக்கணும். மெயின் ரீசன் அதுதான். உங்களுக்கு ப்ரீத்தபிளாகவும் இருக்கணும், கொஞ்சம் சின்ன டைட்டும் இருக்கணும். அப்போ தான் ப்ளவுஸ் கை தூக்கும் போது மேலே ஏறாது, இல்லாட்டினா மேலே ஏறிடும். ஓகே, தென் ஸ்லீவ் லென்த் உங்களோட ப்ரிஃபரன்ஸ். எங்கே நம்ம ஷோல்டர் போன் மெஷர்மெண்ட் எடுத்தோமோ அங்கேருந்து உங்களுக்கு எவ்வளோ ஸ்லீவ் வேணும், ஹாஃப் ஸ்லீவ், ஃபுல் ஸ்லீவ், இல்லை 3/4 எவ்வளோ வேணுமோ அது உங்களோட கன்ஸ்ட்ரெயின்ஸ். உங்களுக்கு விருப்பப்பட்ட இடத்துல எடுத்துக்கோங்க. பட் சர்க்கம்ஃபரன்ஸ் மட்டும் நான் சொல்கிற மாதிரி தான் இருக்கணும். பிகாஸ் நம்ம ஹேண்ட் வந்து மூமெண்ட்லேயே தான் இருக்கும். ஓகேவா? இப்படி நம்ம ஹேண்ட் மூமெண்ட்லேயே தான் இருக்கும். நான் பர்ஃபெக்டாக இப்படியே கையை வச்சு நான் மெஷர்மெண்ட் எடுத்துட்டேன் அப்படின்னா என்னால் எப்படி மூவ் பண்ண முடியாது. ஓகே, இப்படி வைக்கிறதுக்கும் நம்ம இப்படி கையை வைக்கிறதுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆல்மோஸ்ட் 1 இன்ச் டிஃப்ரென்ஸ் வரும். ஓகேவா? இப்போ இப்படி வச்சு சர்க்கம்ஃபரன்ஸ் எடுத்துக்கோங்க. அது நீங்கள் இங்கே எடுத்தாலும் சரி, இந்த இடத்துல எடுத்தாலும் சரி, நீங்கள் இப்படி வச்சு தான் எடுக்கணுமே தவிர கையை கீழே போட்டு எடுக்கக்கூடாது. ஃப்ரண்ட் நெக், பேக் நெக் அதே மாதிரி மிட் ஆஃப் த ஷோல்டர்லேருந்து வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கால்குலேஷனுக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன தேங்க்யூ நான் சொல்லிக்கிறேன். என்ன அப்படின்னா, நான் இன்ஸ்டாவில் சீரியஸ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன், அது கண்டினியூ பண்ண முடியல. அதை நான் ஒரு போஸ்ட்டாக பண்ணதும் என்னை நம்பி கொஞ்சம் பேர் இங்கே ஃபாலோ பண்ணியிருக்கீங்க. அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். மெயினாக அவங்களுக்காக தான் இந்த வீடியோன்னு நான் சொல்லுவேன். என்னை நம்பி ஃபாலோ பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு என்னால் முடிஞ்ச ஒரு என்னோட சைட்லேருந்து ஒரு கிராட்டிடியூடாக நான் இதை காட்டுறேன். ஓகே, ப்ளவுஸ்க்கு தேவையான 10 மெஷர்மெண்ட் நான் இங்கே எழுதி வச்சிருக்கேன். அதில் என்னோட மெஷர்மெண்ட் என்னென்னன்றதும் இங்கே நான் எழுதி வச்சிருக்கேன். ஓகேவா? இப்போ இதை வந்து நம்ம பேட்டர்ன் போடுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கால்குலேஷன் பண்ணணும். அது என்னென்ன கால்குலேஷன்றது இப்போ பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஷோல்டர் வந்து 6.5. இப்போது ஷோல்டர் தியரி ஃபார்முலா. ஓகேவா? ஷோல்டர் தியரி ஃபார்முலா, ஷோல்டர் ஈக்குவல் டு half shoulder minus neck depth minus 1 inch into 0.25. ஓகே, இப்போது என்னோட ஷோல்டர் வந்து 16.5, அதை ஹாஃபாக பண்ணோம்னா 8.25. ஓகேவா? அதை ஹாஃபாக பண்ணால் 8.25 மைனஸ் நெக் டீப் எவ்வளோ? இங்கே 8 இன்ச். அந்த 8 இன்ச் இங்கே எழுதிட்டு மைனஸ் 1 இன்ச் இன்ட்டு 0.25. ஓகேவா? இப்போ 8 மைனஸ் 1 7 இன்ட்டு 0.25 ஈக்குவல் டு 1.75. ஓகேவா? 8.25 minus 1.75. 8.25 கூட மைனஸ் 1.75 பண்ணோம் அப்படின்னா 6.5. ஓகேவா? 6.5 தான் என்னோட ஆக்சுவல் ஷோல்டர். அதாவது இந்த நெக் டீப்புக்கு, என்னோட பேக் நெக் இருக்கு இல்லையா, அந்த நெக் டீப்புக்கு இந்த 6.5 தான் என்னோட ஆக்சுவல் ஷோல்டர். ஓகேவா? இப்போ ஷோல்டர் கண்டுபிடிச்சாச்சு. நான் இங்கே எடுத்து மார்க் பண்ணிக்கிறேன். 6.5. இப்போ எந்தெந்த இடத்துல ஈஸ் கொடுக்கணும்னு சொல்கிறேன். ஈஸ்னா என்னன்றதையும் ஃபர்ஸ்ட் நான் டிஃபைன் பண்ணிடுறேன். ஏன்னா இன்ஸ்டால நிறைய பேர் ஈஸ் என்ன அப்படின்றத கேட்டிருந்தீங்க. ஈஸ்னா நம்ம பாடி மெஷர்மெண்ட்லேருந்து அக்யூரேட்டாக ஒரு மெஷர்மெண்ட் எடுக்கிறோம். அந்த மெஷர்மெண்ட் எக்ஸ்ட்ராவாக ஈஸ் கொடுத்தா மட்டும்தான் நம்ம ப்ளவுஸை வந்து போட்டால் ப்ரீத் பண்ண முடியும். அதாவது நம்ம மூவ்மெண்ட்ல இருக்க முடியும், நம்மளால ப்ரீத் பண்ண முடியும். நம்ம எடுத்த மெஷர்மெண்ட்டுக்கு எடுத்து போட்டு நம்ம தைச்சோம்னா அசைய கூட முடியாது, மூச்சும் விட முடியாது. அதுக்காக தான் ஈஸ் அலவன்ஸ் கொடுக்குறோம். அதாவது இது தையலுக்குள்ளேயே அடங்கிடும்.
இப்போ நம்ம தையல் போடுற இடத்துல இது வராது, தையலுக்குள்ளேயே வரது ஈஸ் அலவன்ஸ், தையலுக்கு வெளியில போறது சீம் அலவன்ஸ். ஓகேவா? இப்போ ஆம்ஹோலுக்கு பிளவுஸ் பொறுத்தவரை 0.75 தான் நம்ம ஈஸ் கொடுப்போம், பிளஸ் 0.75 டிவைடட் பை 2. ஓகேவா? ஏன்னா நம்ம ஹாஃபாக தான் வரைவோம், அதை டிவைடட் பை 2 பண்ணுவோம். அப்போ 18.5 plus 0.75 equal to 19.25 divided by 2 equal to 9.6 எனக்கு வருது. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பேக் லென்த் பிளவுஸோட ஹைட்டு. அந்த ஹைட் வந்து எனக்கு மேலே 1/2 inch, ஷோல்டருக்கு 1/2 inch, மடிச்சு அடிக்கிறதுக்கு 1/2 inch வேணும். அப்போ எனக்கு 16 inches. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து அப்பர் செஸ்ட் கூட இது மீடியம் பிளவுஸ் அப்படின்றனால நான் 2 to 3 inches வந்து நான் ஈஸ் கொடுக்கலாம். ஏன்னா நான் பர்ஃபெக்டாக என் பாடியில் லே ஆகிற மாதிரி தான் மெஷர்மெண்ட் எடுத்திருக்கேன். ஒரு பிளவுஸ் போடணும்னா அதுக்கான ஈஸ் அலவன்ஸ் நம்ம கொடுத்து தான் ஆகணும். நான் இங்கே 2 inches எடுத்துக்கிறேன். ஓகே, 7 inch 3 நீங்கள் எடுத்துக்கலாம். 8 நான் வரும், ஏன்னா என்னோட ஹைட்டுக்கு 8 வந்து மீடியமாக தான் இருக்கும், அதனால நான் 8 எடுக்கிறேன். 8க்கு 2 கொடுத்தா போதும், 7க்கு 3 inches ஈஸ் அலவன்ஸ் கொடுங்க. ஓகே, இப்போ இதை ஆட் பண்ணி டிவைடட் பை 4, ஏன்னா 4 ஃபோல்டிங்கில் தான் நம்ம மார்க் பண்ணுவோம். அதனால 38.5 plus 2 inches equal to divided by 4 equal to 10.1. ஓகே, இதுதான் இப்போ நான் எழுதுறது எல்லாமே ரெடி அளவு தான் நான் எழுதிட்டு இருக்கேனே தவிர இன்னும் சீம் அலவன்ஸ் தையலுக்கு கொடுக்குற மார்க்கிங் நான் பண்ணல. அது நான் ஃபைனலாக சொல்கிறேன். இன்னொன்று நான் என்ன சொல்கிறேன்னா, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் பாஸ் பண்ணி நீங்கள் இந்த மார்க்கிங்கை பண்ணுங்க. ஃபுல்லாக நான் ஒரு வீடியோ பார்த்துட்டு அதை அப்படியே போய் நான் கட் பண்ணுறேன்னா அப்படி பண்ணாதீங்க. ஒரு மெஷர்மெண்ட் சொல்லி ஒரு கார்மெண்ட் நம்ம ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 3 டைமாவது ஸ்டிச் பண்ணாதான் மைண்டில் ஃபிக்ஸ் ஆகும். அதனால நீ உங்கள் ஒரு கார்மெண்ட் தைரியமாக ஒரு கார்மெண்ட் எடுங்க, தப்பே கிடையாது, இதில் தப்பே வராது. ஒரு கார்மெண்ட் எடுத்து இந்த வீடியோ ஆன் பண்ணி பாஸ் பண்ணி மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுங்க, கண்டிப்பாக கரெக்டாக வரும். சாரி, கிளிப்பிங்ஸ் மிஸ் ஆயிடுச்சு. இப்போது அண்டர் பஸ் லென்த் வந்து 14.5. ஓகேவா? அதுக்கு ஷோல்டருக்கு பட்டிக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு 1/2 inch கொடுத்து 14.5 நான் இங்கே மார்க் பண்ணியிருக்கேன். தென் வேஸ்ட் வந்து நான் அப்படியே இதுக்கு எந்த ஈஸும் கொடுக்க தேவை கிடையாது, அப்படியே நம்ம வச்சுக்கலாம். டிவைடட் பை 4 போட்டோம் அப்படின்னா 8.25. ஸ்லீவுக்கு வந்து 1 inch, அதாவது மடிச்சு அடிக்கிறதுக்கும் ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்கும் 1/2 inch கொடுத்தா 8 inch. ஸ்லீவ் சர்க்கம்ஃபரன்ஸ் டிவைடட் பை 2. ஓகேவா? அதுக்கு 6.25. பேக் நெக்குக்கும் ஃப்ரண்ட் நெக்குக்கும் எதுவும் பண்ண தேவை கிடையாது. இப்போ இதுக்கான சீம் அலவன்ஸ் நம்ம மார்க் பண்ணிடலாம். சீம் அலவன்ஸ் எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னா அப்பர் செஸ்ட்டுக்கு நம்ம கொடுக்கணும். 1.5 நான் கொடுக்குறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து வெயிஸ்ட்டில் கொடுக்கணும், தென் ஸ்லீவில் கொடுக்கணும், ஸ்லீவ் சர்க்கம்ஃபரன்ஸில் கொடுக்கணும். இப்போ நான் இங்கே 1.5 எடுக்கிறேன். நீங்கள் 2 inches வச்சிங்க அப்படின்னா இங்கேயும் 2 inches ஒரே மாதிரி தான் எடுக்கணும், வெவ்வேறு எடுக்கக்கூடாது. ஓகேவா? பிளவுஸை பொறுத்தவரை சின்ன கான்செப்ட் தான். எது கூட எதை அட்டாச் பண்ணுறோம், ஃப்ரண்ட் கூட பட்டி அட்டாச் பண்ணுறோம்னா ஃப்ரண்ட்டோட அந்த கீழே இருக்க ஏரியாவும் பட்டி ஏரியாவும் ஒரே மெஷர்மெண்ட்டில் இருக்கணும். ஆம் ஹோலையும் ஸ்லீவையும் ஜாயின் பண்ணுறோம்னா அந்த ஆம் ஹோல் சர்க்கம்ஃபரன்ஸ் ஸ்லீவும் ஒரே மெஷர்மெண்ட்டில் இருக்கணும். இதுதான் கான்செப்ட். ஓகேவா? இப்போ மெஷர்மெண்ட் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. இப்போ நம்ம பேக் பேட்டர்ன் போட்டுடலாம். இப்போ நான் வந்து ரஃபாக ஒரு ஷோல்டர் லைன் நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ட்ரா பண்ணிவிட்டு இப்போது என்னோட ஷோல்டர் இங்கே நம்ம எவ்வளோன்னு பார்த்தோம், 6.5ன்னு நம்ம பார்த்தோம். அந்த 6.5 நான் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, 6.5 நான் மார்க் பண்ணிவிட்டு தென் வந்து ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறதுக்காக ஒரு 1/2 inch, நான் கொடுக்குறேன். தென் 2.5 வந்து ஷோல்டர் ஸ்ட்ராப், பிளவுஸோட ஷோல்டர் ஸ்ட்ராப்காக இந்த 2.5. அதுக்கப்புறம் 0.25 வந்து நெக் அடிச்சு திருப்புறதுக்காக நான் ஆட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு 6.5 நான் மார்க் பண்ணிக்கிறேன். கூடவே ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறதுக்காக ஒரு 1/2 inch, நெக் அடிச்சு திருப்புறதுக்காக இந்த 0.25. என்னோட ஷோல்டர் ஸ்ட்ராப் வந்து 2.5. ஓகேவா? இப்போ நான் அப்ராக்சிமேட்டாக என்னோட ஆம்ஹோல் லைன் நான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? நிறைய பேர் இந்த டவுட்டே எனக்கு டிஎமும் பண்ணியிருந்தீங்க. இன் சேம் டைம் எனக்கு கமெண்ட்ஸ்லையும் கேட்டிருந்தீங்க. அதை நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ என்னோட அப்பர் செஸ்ட் எவ்வளோ, இங்கே 38.5 இருக்கு. ஓகே, தெரியுதா? 38.5 இருக்கு. அந்த 38.5 நான் அப்ராக்சிமேட்டாக எனக்கு ஒரு ஆம்ஹோல் வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 38.5 டிவைடட் பை 6 போட்டேன் அப்படின்னா என்னோட அப்ராக்சிமேட் வேல்யூ கிடைக்கும். 6.4 இப்போ என்னோட அப்ராக்சிமேட் ஆம்ஹோல் வேல்யூ. அந்த 6.4 நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இது மீடியம் பிளவுஸ் அப்படின்றனால நம்மளுக்கு ஸ்லோப் ரொம்ப இம்பார்ட்டன்ட்லாம் கிடையாது. அப்படி ஸ்லோப் வச்சு பண்ணணும் அப்படின்னாலும் பண்ணலாம். ஒரு 0.5 நீங்கள் ஸ்லோப் எடுத்துக்கலாம். அதாவது இங்கே ஒரு 2.5 நீங்கள் மார்க் பண்ணிட்டு இங்கே ஒரு 0.5 நீங்கள் ஸ்லோப் எடுத்துக்கலாம். இப்போ நான் இங்கே ஸ்ட்ரைட் லைன் ஒன்று வரைஞ்சிக்கிறேன். இந்த லைன் நேம் என்ன? செஸ்ட் லைன். இது ஷோல்டர் லைன், இது செஸ்ட் லைன். ஓகேவா? இப்போ இந்த செஸ்ட் லைனில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே 6.5 + 0.5 = 7 inches. அந்த 7 inches நான் இங்கே அப்படியே மார்க் பண்ணிக்கிறேன். இங்கே இருக்க வேல்யூவை அப்படியே நான் இங்கே எடுத்து மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கிறேன். ஓகேவா? மீடியம் நெக்கில் ஃப்ரண்ட்டில் தான் நம்ம ஆம்ஹோல் லைன் சேஞ்ச் பண்ணுவோம், பேக்கில் நம்ம சேஞ்ச் பண்ண மாட்டோம். அதே மாதிரி இந்த பெரியவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப சாகி பஸ்ட் இருக்கும். அவங்களுக்கு வந்து என்ன தான் நம்ம தைச்சாலும் முன்னாடி வந்து அந்த ஆம்ஹோல் கிட்ட லூஸ் வந்துட்டே இருக்கும். அவங்களுக்குலாம் இந்த பேட்டர்ன் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக கரெக்டாக இருக்கும். ஓகே, இப்போ என்னோட பஸ்ட்டு வந்து அப்பர் செஸ்ட் அது வந்து எவ்வளோ, 10.1. அந்த 10.1 நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு 1.5 சீம் அலவன்ஸ். ஓகேவா? தையலுக்கு விடுற
அலவன்ஸ், அதுதான் சீம் அலவன்ஸ் சொல்லுவோம். இங்கே 6.4 எனக்கு இருக்கா, அதில் டிவைடட் பை 2 போட்டோம் அப்படின்னா 3.2. இங்கே 1 இன்ச்சில் ஸ்லோப்பாக நம்ம ஒரு மார்க்கிங் பண்ணிக்கலாம். 1 இன்ச் போதும், 1.5 நிறைய பேர் போறீங்க, அது தேவை கிடையாது. லார்ஜ் சைஸ் அப்படின்னா ஒரு 40க்கு மேலே இருக்க சைஸ் அப்படின்னா நீங்கள் 1.5 வச்சுக்கலாம். மீடியம் ஸ்மால் இதுவே போதுமானது. இப்போ நான் இந்த கர்வ் ட்ரா பண்ணிக்கிறேன். இங்கேருந்து இந்த பாயிண்ட்டுக்கே தான் போகணுன்ட்டு இல்லை, இந்த லைனில் கண்டினியூ ஆனால் போதும். இந்த லைனில் போய் இந்த கர்வ் ஜாயின் ஆனால் போதும். இங்கேருந்து இங்கே தான் எடுத்துகிட்டு போகணுன்றது கிடையாது. ஓகேவா? இப்போ என்னோட ஆர்ம் ஹோல் எவ்வளோ ஈஸ் கொடுத்து நான் எவ்வளோ எடுத்துருக்கேன், 9.6. அந்த 9.6 இங்கே கிடைக்குதான்னு நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். நிறைய பேர் கேட்ட கொஸ்டின் இதுதான், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அந்த 9.6 இங்கே கிடைக்குதான்னு நான் பார்த்துட்டு அப் அண்ட் டவுன் இப்போ நான் பண்ண போகிறேன். 1/2 இன்ச்சில் அப்படியே ரன் பண்ணணும். ஓகே, எனக்கு இங்கே 9.4 கிடைக்குது, எனக்கு 9.6 வேணும். ஒரு 1.2 பாயிண்ட் இருந்தால் இதுலேயே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? 1.2 பாயிண்ட்லாம் இருந்தால் இங்கேயே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 இன்ச்சுக்கு மேலே போனால் தான் நம்ம அப் அண்ட் டவுன் பண்ணணும். 1/2 இன்ச் இங்கே எனக்கு கம்மியாக இருக்குது அப்படின்னா நான் லைனை கீழே இறக்கணும். ஓகே, 1/2 இன்ச் ஜாஸ்தியாக இருக்குன்னா நான் மேலே ஏற்றிட்டு போகணும். இப்போ எனக்கு 0.2 தான் இருக்குன்றனால அந்த 0.2 நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். செஸ்ல இங்கே நான் எக்ஸ்ட்ராவாக கொடுத்துக்கிறேன். இப்போ இது கிடையாது, இந்த பாயிண்ட் தான் நம்மளுக்கு இப்போ. ஓகேவா? இப்போ என்னோட நெக் டெப்த் எவ்வளோ, 8 இன்ச்சஸ். அந்த 8 இன்ச்சஸ் நான் இங்கே மார்க் பண்ணிட்டு ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கிறேன். நீங்கள் 1/2 இன்ச் இங்கே உள்ளெல்லாம் தள்ளி வைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இங்கே ரோ கொடுத்துருங்க. ஏன்னா இன்னும் தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் 8 இன்ச்சில் பாசிபிள் இல்லை தான். பட் இருந்தாலும் நம்ம கொடுக்குறது ஒரு சேஃப்டி. ஓகேவா? இப்போ நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு இப்போ கீழே வெய்ஸ்ட் லைனில் ஒரு சின்னதாக நம்ம ஒரு சின்ன ஒரு கேல்குலேஷன் பண்ணுவோம். இங்கேருந்து நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 15 இன்ச்சஸ், என்னோடது எவ்வளோனா 15 இன்ச்சஸ் நான் சொல்லியிருக்கேன். 1/2 இன்ச் மடிச்சு எடுக்கிறதுக்கு 15.5. நான் ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு ஃபைனலாக நான் இங்கேயே ஒரு 1/2 இன்ச் சேர்த்து நான் கட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போது இந்த லைனில் இருந்து நான் ஒரு 15.5 நான் வந்து ஆட் பண்ணுறேன். ஓகே, தெரியுதா? 15.5 இங்கே இருக்குது. உங்களுக்கு ஸ்ட்ரைட் லைனில் போடுறது கஷ்டமாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி 90 டிகிரி ஸ்கேல் வாங்கி வச்சுக்கோங்க. 90 டிகிரி ஸ்கேல் வாங்கிட்டு இந்த லைன் இருக்குல்ல, இந்த பேட்டர்ன் ஷீட் முடிக்கிற லைனில் இப்படி கரெக்டாக வச்சிங்கன்னா உங்களுக்கு இங்கே ஸ்ட்ரைட் லைன் வந்துடும். இப்போ இப்படி மார்க் பண்ணியாச்சு. இப்போ வெயிஸ்ட் நம்மளுக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னா 8.25. இந்த 8.25 நான் இங்கே அப்படியே மார்க் பண்ணுறேன். இந்த பேட்டர்ன் ஃபாலோ பண்ணி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்டிச் பண்ணும்போது எக்ஸஸ் துணியை கட் பண்ணுற வேலையே இருக்காது. இப்போ பேக் டாட்டுக்கு 1 இன்ச் நான் கொடுக்குறேன். 8.25 பேக் டாட்டுக்கு 1 இன்ச் ப்ளஸ் 1.5 சீம் அலவன்ஸ். தையலுக்கு 1.5 சீம் அலவன்ஸ் நான் கொடுக்குறேன். ஓகேவா? தெரியுதா? திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன். 8.5 வந்து வெயிஸ்ட் நான் கொடுத்துட்டு இந்த 1 இன்ச் வந்து நான் டாட்டுக்காக கொடுக்குறேன், பேக் டாட்டுக்காக. இந்த 1.5 வந்து சீம் அலவன்ஸ். ஓகே, இப்போ இதையும் தான் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஓகேவா? பேக் பேட்டர்ன் கம்ப்ளீட்டட். இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நார்மலாக எல்லாமே டேப் ஹேண்டில் பண்ண கற்றுக்கோங்க. இந்த அளவு ப்ளவுஸ் வச்சு பண்ணுறதெல்லாம் வந்து செட்டே ஆகுது. நான் அவங்க 4 டைம் 5 டைம் துவச்சி போட்டு அதை அடித்து நவுத்தி அதுக்கப்புறம் கொடுப்பாங்க. அதை வச்சு நம்ம தைச்சோம் அப்படின்னா அந்த துணி சுருங்கி போய் தான் இருக்கும். அதாவது அதை ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு மெஷர்மெண்ட்டில் தைச்சிப்போம். அந்த மெஷர்மெண்ட்லேருந்து ஒரு 4 இன்ச்சாவது இருக்கும், உள்ளே இறங்கி இருக்கும். அதனால் மெஷர்மெண்ட் டேப் ஹேண்டில் பண்ண கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த எனக்கு 36 இன்ச்சஸ்க்கு அளவு ப்ளவுஸ் வந்து எனக்கு மெஷர்மெண்ட் கொடுங்க, இந்த 38 இன்ச்சஸ்க்கு மெஷர்மெண்ட் கொடுங்க அப்படின்ற ஒரு ப்ராப்ளமே இருக்காது. மெஷர்மெண்ட் நம்ம டேப் ஹேண்டில் பண்ண கற்றுக்கிட்டோம், கேல்குலேஷன் கற்றுக்கிட்டோம், நம்ம பாட்டு போட்டு போயிட்டே இருக்கலாம். டேரெக்டாக பாடி மெஷர்மெண்ட் எடுத்துட்டு ஒரு மெஷர்மெண்ட் ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நார்மலாக அப்பர் பாடி வந்து சின்னதாக இருக்கும், சில பேருக்கு மிடில் செஸ்ட் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். அந்த மாதிரி நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்குது. அதனால் பாடி மெஷர்மெண்ட் எடுக்க கற்றுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக நம்ம ஹேண்டில் பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ நான் பேக் பேட்டர்ன் வந்து முடிச்சிட்டேன். இப்போ ஃப்ரண்ட் பார்க்கலாம். ஃப்ரண்ட் பேட்டர்ன் பார்க்கலாம். இப்போ ஃப்ரண்ட் பேட்டர்னுக்கு நான் ரஃபாக ஒரு ஷோல்டர் லைன் ட்ரா பண்ணி வச்சிருக்கேன். இந்த ஷோல்டர் லைனில் பேக்கில் என்ன பண்ணோம் அதே இங்கே பண்ண போகிறேன். 6.5 வந்து என்னோட ஷோல்டர். ஓகே, அது கூட ஒரு 1/2 இன்ச் ஸ்லீவுக்கு, ஸ்ட்ராப்புக்காக ஒரு 2.5 இன்ச்சஸ், நெக் அடிச்சு திருப்பதுக்கு 0.2 இன்ச்சஸ். ஓகே, அதை நான் இங்கே மார்க் பண்ணிவிட்டு சேம் இப்போ ஆம்போல் லைன் வரையணும். அதுக்கு வந்து நான் பேக்கில் வந்து 6.4 எடுத்தேன்னா அதையே நான் இங்கே ட்ரா பண்ணி ஒரு செஸ்ட் லைன் ஃபஸ்ட்டு நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ட்ரா பண்ணிவிட்டு இங்கே மேலே இப்போ 7 இன்ச்சஸ் இருக்குது. 6.5 + 0.5 = 7 இன்ச்சஸ். அந்த 7 இன்ச்சஸ் நான் இங்கே மார்க் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா பேக்கு என்ன பண்ணிப்போம், ஸ்ட்ரைட்டாக எடுத்துருப்போம். இப்போ நான் ஃப்ரண்ட்டுக்கு நான் என்ன பண்ணுறேன், 1/2 இன்ச் ப்ரையராக எடுக்கிறேன். இப்படி நீங்கள் எடுத்து பாருங்க, கண்டிப்பாக அந்த ஆம் ஹோல் கிட்ட வர லூஸ் எதுவுமே வராது, கண்டிப்பாக வராது. ஓகே, இப்போது என்னோட செஸ்ட் வந்து 10.1 இன்ச்சஸ். ஓகே, 10.1 இன்ச்சஸ். சீம் அலவன்ஸ் எவ்வளோ, 1.5. அந்த 1.5 நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ 1 இன்ச் வந்து ஸ்லோப்பாக நான் ஒரு மார்க்கிங் கொடுத்துக்கிறேன், ஒரு 40 டிகிரி ஆங்கிளில் ஒரு மார்க்கிங். ஓகேவா? அந்த மார்க்கிங் நான் பண்ணிவிட்டு இதில் வந்து 1/2 எடுத்தோம்னா 3.2. 6.4ல் 1/2 எடுத்தால் 3.2. இப்போ இந்த
பாயிண்ட்ஸை நம்ம ஜாயின் பண்ணிடலாம். இதுல இன்னொரு ட்ரிக் என்ன அப்படின்றத சொல்றேன். ஜாயின் பண்ணும்போது அப் அண்ட் டவுன் சின்னதாக வரும். அதுக்கு 0.1 இன்ச்சஸை நான் இங்கே ஜாஸ்தியாக வச்சு இந்த சீம்ல இருந்து இப்படி எடுத்துட்டு போறேன். ஓகேவா? சீம்ல இருந்து ஃபர்ஸ்ட் சீம் இங்கே தான் நம்ம கொடுப்போம். முதல் தையல் இங்கே தான் கொடுப்போம். அந்த தையல இருந்து ஒரு பாயிண்ட் மட்டும் கொஞ்சம் மேலே எடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ என்னோட இதுல நீங்க நினைக்கலாம் குறைஞ்சா இப்போ சர்க்கம்ஃபரன்ஸ் ஜாஸ்தி ஆகாதானே. கண்டிப்பா ஜாஸ்தி ஆகும். அந்த ஜாஸ்தி ஆகிற சர்க்கம்ஃபரன்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம், டாட்டா நம்ம கன்வெர்ட் பண்ணிடுவோம். ஆர்ம் ஹோல் டாட்டா கன்வெர்ட் பண்ணிடுவோம். எனக்கு ஆக்சுவலா ஒரு 5 பாயிண்ட் வந்து ஜாஸ்தியாவே வருது. அந்த 5 பாயிண்ட் என்ன பண்ணுவேன், இந்த இடத்துல நாட்ச் கொடுத்துக்கோங்க. இங்க 0.25 இங்க 0.25 மடிச்சு வச்சு நம்ம பண்ணோம்னா 0.5 நம்மளுக்கு இந்த இடத்துல டாட்டா நம்மளுக்கு கன்வெர்ட் ஆயிடும். ஓகேவா? தென் வந்து என்னோட அண்டர் பஸ் லென்த் வந்து 13.5 கூட ஒரு 1/2 இன்ச் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஷோல்டர் நான் இப்படி அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். 1/2 இன்ச் நான் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ பட்டிக்கான 1/2 இன்ச் நான் சேர்த்து 14 இன்ச்சா எடுத்துக்கிறேன். ஓகேவா? 13.5 வந்து என்னோட அண்டர் பஸ் லென்த் கூட ஒரு 1/2 இன்ச் 14.5 நான் எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டாச்சு. ஓகே, இப்போ ஒரு குட்டி கால்குலேஷன் நான் சொல்றேன். ஓகேவா? வெயிட். ஓகே, இதுலயே நான் சொல்லித்தரேன். வேற மார்க்கர் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்மால் சைஸ், மீடியம் சைஸ், லார்ஜ் சைஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது என்னென்னன்றதை நான் இப்போ எந்தெந்த மெஷர்மெண்ட்டுக்குள்ள இருக்குதுன்றதை நான் சொல்லிடுறேன். இப்போ 31 பிலோ, ஓகேவா? 31 பிலோ இருந்துச்சு அப்படின்னா ஸ்மால் சைஸ். 32 to 38, 39 வரலுமே மீடியம் சைஸ். ஓகேவா? above 40 மேலே போச்சு அப்படின்னா above, ஓகே, லார்ஜ். இது வந்து நம்ம ஆல்ரெடி அளவு பிளவுஸ்ல எனக்கு இந்த மெஷர்மெண்ட் வந்துச்சுன்றதை எடுக்கக்கூடாது. அளவு பிளவுஸ் நீங்க மார்க் பண்ணும்போது ஈஸ் அலவன்ஸ் எல்லாமே அதில் கால்குலேட் ஆயிருக்கும். அதில் நீங்க இதை மார்க் பண்ணக்கூடாது. நீங்க ஒரு அப்பர் செஸ்ட் நீங்க ஒரு மெஷர்மெண்ட் எடுத்துக்கணும். அளவு பிளவுஸே கொடுத்தாலும் ஒரு ஷோல்டர், அப்பர் செஸ்ட், ஆர்ம் ஹோல், வெயிஸ்ட் இந்த 4 மெஷர்மெண்ட்டாவது கேட்டு வாங்கி வச்சுக்கோங்க. ஓகே, அப்பர் செஸ்ட்ல எனக்கு 38.5 இருக்கு. அப்போ எனக்கு மீடியம் சைஸ். இதுக்கு எவ்வளவு டாட் கொடுக்கணும்ன்றதை நான் இப்போ சொல்றேன். இதுக்கு 2.5 ஃப்ரண்ட் டாட். ஓகேவா? மீடியம்க்கு 3 இன்ச்சஸ், லார்ஜுக்கு 3.5 இன்ச்சஸ். இப்படி கொடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு மிஸ்டேக்கே வராது. ஓகே, ஏன்னா இப்போ இந்த இடத்துல நம்ம டாட்டை நம்ம கொடுக்க போகிறோம். அதுக்காக தான் நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணேன். இப்போ 3 இன்ச்சஸ் இருக்குது அப்படின்னா 3 3 தடவை, அதாவது மீடியம்க்கு நான் என்ன சொன்னேன், டாட்டோட அளவு வந்து 3 இன்ச்சஸ். ஓகேவா? சாரி, இந்த 3 இன்ச்சஸ். அந்த 3 இன்ச்சை நான் இந்த இடத்துல மார்க் பண்ணுறேன். ஓகேவா? 3 இன்ச் இங்கே மார்க் பண்ணிவிட்டு அகைன் 3 இன்ச் நான் இங்கே மார்க் பண்ணுறேன். இதை 2 டிவைட் பண்ணால் 1.5 இங்கே வந்து 3 இன்ச் நான் மார்க் பண்ணிக்கிறேன். இதே நீங்கள் ஸ்மாலாக இருக்கீங்க அப்படின்னா 2.5 லார்ஜாக இருந்தால் 3.5 அப்படி தான் நீங்கள் எடுக்கணும். இப்போ வந்து இதில் இருந்து 1 இன்ச் மேலே போச்சுன்னா நம்ம நார்மலாக அபெக்ஸ் பாயிண்ட், இது ரொம்ப பேசிக்ங்கவும் இந்த அபெக்ஸ் டு அபெக்ஸ், ஷோல்டர் டு அபெக்ஸ் இதெல்லாம் நான் சொல்ல கிடையாது. இதுவே போதுமானது. ஓகேவா? இப்போ 4 இன்ச்சஸில் வந்து மேக்ஸிமம் இப்படி தான் இருக்கும். 4 இன்ச்சஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட அபெக்ஸ் பாயிண்ட் வருது அப்படின்னா இங்கே 4 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து பட்டி, அதாவது ஹூக் பட்டி டாட். ஓகேவா? இப்போ தெரியுதா? ஓகே, இப்போ இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த 3 இன்ச் நம்ம மார்க் பண்ணோம் இல்லையா, இந்த பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ற மாதிரி, இந்த பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ற மாதிரி ஒரு லைன். ஓகேவா? இதுதான் நம்ம பஸ்ட் சென்டர் ஏரியா. ஓகேவா? இதுதான் நம்ம பஸ்டோட சென்டர் ஏரியான்னு சொல்லுவோம். இப்போ இங்கே நான் ஒரு 1.5 எடுத்துக்கிறேன். இங்கேயும் நான் ஒரு 1.5 எடுத்துக்கிறேன். வெயிட், 1.5 எடுத்துக்கிறேன். இல்லை எனக்கு டாட் வந்து ரொம்ப பிளெண்டாக கேட்குறாங்க அப்படின்னா இதையும் கம்மி பண்ணிகிட்டே போகணும், இங்கேயும் கம்மி பண்ணிகிட்டே போகணும். டாட், இந்த டாட் இப்போ நான் 1.5 சொல்லியிருக்கிறது இது எப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஒரு 21 to ஒரு 40 ஏஜ் போடுறோம் அந்த மாதிரி இருக்கும். 35-40 ஏஜ் உள்ள கொஞ்சம் ஏஜ் ஆனவங்க என்ன பண்ணுவாங்க, எனக்கு ரொம்ப ஷார்ப்பெல்லாம் வேணாம்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு 1/2 இன்ச் இங்கே கம்மி பண்ணிக்கோங்க, இங்கே 1/2 இன்ச், இங்கே 1/2 இன்ச் கம்மி பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் இதை மார்க் பண்ணிக்கிறேன். இது வந்து 0.25 டோட்டலாக 0.5. அதே மாதிரியே இங்கேயும் இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இங்கே ஒரு கட் கொடுக்கணும். அதை நான் 1.5 நான் வச்சுக்கிறேன். ஓகே, 1.5 அப்படி வச்சுட்டு நான் இங்கே ஒரு இந்த பாயிண்ட்டையும் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ இந்த சைடு, ஓகேவா, இந்த சைடு நான் எப்படி எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னா, இப்போது பேக் பேட்டர்ன் இருக்கா, நல்லா பார்த்துக்கோங்க. பேக் பேட்டர்ன் இருக்கா. இப்போ பட்டி வந்து உங்களுக்கு வேறு இதில் ட்ரா பண்ணி காட்டுறேன்.
பட்டி வந்து இப்படி இருக்கும். ஓகேவா? இந்த பட்டியோட அளவு நான் வந்து 2.5 தான் ரெகுலராகவே வைப்பேன். மேலே 1/2 இன்ச் மடிச்சு அடிக்கிறதுக்கு, கீழே ஒரு 1/2 இன்ச், டோட்டலாக 3.5. இது வந்து எல்லாத்துக்குமே செட் ஆகும். இந்த ஹைட் வந்து 3.5, இங்கே 4.5. இப்போ என்னோட ரெடி அளவு எவ்வளோ? 2.5 தான். இது வந்து ஃப்ரண்ட்டில் அட்டாச் பண்ணுறதுக்கு, இது வந்து மடிச்சு அடிக்கிறதுக்கு. அப்போ எனக்கு இந்த 2.5 இங்கே நான் லெஸ் பண்ணுறேன். பேக்கில் இங்கே 1/2 இன்ச் வந்து ப்ளவுஸ் மடிச்சு அடிக்கிறதுக்கு கொடுத்துருப்போமா பேக்கில். ஓகே, இதில் இருந்து ஒரு 2.5 நான் லெஸ் பண்ணுறேன். ஓகே, 2.5 லெஸ் பண்ணிட்டு நான் எவ்வளோ இருக்கு அப்படின்றத செக் பண்ணுறேன். 6 இன்ச்சஸ் இருக்கு. ஓகே, 6 இன்ச்சஸ் இருக்கு. அந்த 6 இன்ச்சஸ் கூட பட்டி அட்டாச் பண்ணுறதுக்கு 6 இன்ச்சஸ் கூட பட்டி அட்டாச் பண்ணுறதுக்கு 0.5. ஓகே, அந்த 6.5 நான் இங்கே மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் நான் கொடுக்குறேன். இது வந்து ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்காக தான் இந்த லைன் நான் கொடுக்குறேன். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, என்னோட வேஸ்ட் நம்ம பார்த்தோமா இல்லையா? இப்போ என்னோட வேஸ்ட் எவ்வளோ? 8.25. என்னோட வேஸ்ட் எவ்வளோ? 8.25. அந்த 8.25 இங்கே நான் எடுத்துகிட்டு வரதுக்கு நான் பார்க்குறேன். 3.5 இங்கே இருக்குது. இதை டாட் பிடிச்சிட்டோம்னா இது ரெண்டும் சேர்த்து ஒரே பாயிண்ட்ல நின்றுடும். அப்போது 3.5ல இருந்து 8.5 இந்த லைனில் எங்கே கிடைக்குது அப்படின்றத பார்க்கணும். ஓகே, 8.25 சாரி 8.25 இந்த லைனில் எங்கே கிடைக்குதுன்றத பார்த்து ஒரு மார்க்கிங். ஓகேவா? தெரியுதா? அகைன் சொல்கிறேன். 3.5 அப்படியே இங்கே எடுத்துகிட்டு வந்து வைக்கிறோம். ஏன்னா இந்த டாட்டை பிடிச்சோம்னா இந்த 3 டாட்டும் ஒரே இதாக மாறிடும், ஒரே டாட்டா மாறிடும். அங்கே இது 8.25 கிடைக்கிற இடத்துல இந்த லைனில் எங்கே மீட் ஆகுது அப்படின்னு பார்க்கணும். இப்படியே இந்த லைனில் லே பண்ணிட்டே வந்தீங்கன்னா 8.25 எங்கே மீட் ஆகுதோ அங்கே ஒரு மார்க்கிங் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ரெடி அளவையும் இந்த ரெடி அளவையும் மார்க் பண்ணிக்கணும். ஓகே, இந்த சீம் அலவன்ஸ் இருக்கு இல்லையா, அதை இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு ஒரு ஜாயின் பண்ணிக்கோங்க. தெரியுதா உங்களுக்கு? ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த பாயிண்ட்டையும் மீட் பண்ணணும். ஓகே, இந்த பாயிண்ட்டையும் இந்த 2 பாயிண்ட்டையும் மீட் பண்ணுற மாதிரி நான் லைன் வரைஞ்சி ஸ்கேல் வச்சுனா எங்கே போகுதோ அங்கேயே நம்ம இதை முடிச்சுக்கலாம். இப்படியே வச்சோம்னா ஸ்கேல் எப்படி போகுது அப்படின்ற இடத்துல முடிச்சுக்கிட்டா நம்மளுக்கு ஃப்ரண்ட் முடிஞ்சது. அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான நெக் நீங்கள் வரைஞ்சிக்கலாம். 6.5 என்னோட நெக். ஓகே, அதை நான் இங்கே ட்ரா பண்ணி எடுத்துக்கிறேன். அவ்வளோதான். இப்போ ஃப்ரண்ட் முடிஞ்சது. நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் ப்ளவுஸில் சின்ன கான்செப்ட் தான். இது கூட பட்டி சேரணும் அப்படின்னா இங்கே என்ன அளவு கொடுத்தோமோ அதே பட்டியில் கொடுக்கணும். ஓகேவா? இப்போ தைச்சு முடிச்சதுக்கப்புறம் இது கேன்சல் அவுட் ஆகிடும். ஏன்னா இது ஒரே டாட்டா மாறிடும். அப்போது இங்கேயும் நம்ம எவ்வளோ கொடுத்தோம்? 8.25 நம்ம கொடுத்தோம். அது கூட ப்ளஸ் 1.5. ஓகேவா? இதை தான் நம்ம அப்படியே பட்டியாக நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஓகே, புரியுதா? நல்லா ஸ்டெப் பை ஸ்டெப் ஒவ்வொரு தடவையும் பார்த்து மார்க் பண்ணுங்கள், கண்டிப்பாக புரியும். இப்போது நான் ஒரு ஷீட் எடுத்துக்கிறேன். ஷீட்டில் இது டிஃபால்ட்டாக நீங்கள் இப்படி வச்சுக்கலாம். 4.5. இப்போ 8.25 ப்ளஸ் ஃபஸ்ட் 8.25 நான் மார்க் பண்ணிக்கிறேன். கூட 1.5 நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன் சீம் அளவல். ஓகேவா? டோட்டலாக நம்மளுக்கு எவ்வளோ வருது? 10 இன்ச்சஸ் வருது. சாரி 9. ஒரு நிமிஷம். 8.25 இங்கே வருது. ஓகேவா? டோட்டலாக எவ்வளோ வருதுன்னா 9.75. அதே 9.75 இங்கேயும் மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேவா? விசிபிளாக இருக்கா? இப்போ நான் ஒரு பாக்ஸ் மாதிரி நான் போட்டு எடுத்துக்கிறேன். போட்டுட்டு இப்போ இங்கே 3.5 வருதா, எங்கே வருதுன்னு பார்த்து மார்க் பண்ணிக்கிறேன். அதே இங்கே வந்து 4.5 வச்சுனா இங்கேயும் நான் ஒரு 3.5. ஓகே, 3.5ல நான் இங்கேயும் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். எதுக்கு நான் இப்போ சொல்கிறேன். ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சிக்கோங்க. இப்போ நான் இங்கே என்ன பண்ணேன், இங்கே ஃப்ரண்ட் இப்போ இங்கே நான் மெஷர் பண்ணும்போது 3.5 எனக்கு கிடச்சதா? இங்கே நான் 1.5 தான் இறக்கிறேன். இங்கே நான் 1.5 தான் இறக்குறேன். 3.5 இருக்கா? அந்த 3.5 நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். சிம்பிள், அவ்வளோதாங்க, பட்டி முடிஞ்சதுங்க. இப்போ மெஷர் பண்ணி பார்த்தா இது கூட இது நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே, 8.25 ப்ளஸ் 1.5 ஒரு 0.25 அது நம்மளுக்கு ஃப்ளெக்சிபிள் ஆகும். கிராஸ் பீஸ் ஃப்ளெக்சிபிள் ஆகும்போது இது இழுத்து நம்ம பட்டி ஜாயின் பண்ணும்போது கொஞ்சம் ஃப்ளெக்சிபிள் ஆகும். அந்த 0.2 அதில் கரெக்டாக போயிடும். இவ்வளோ தான் பட்டி, ரொம்ப சிம்பிள். ஓகே, நீங்கள் ரிப்பீட்டடாக நீங்கள் பாஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக கரெக்டாக வரும். எதுவுமே சிங்கிள் பார்த்ததும் கண்ணில் ஏறிக்காது.
அதனால பார்த்து ஒவ்வொரு தடவையும் பாஸ் பண்ணி நீங்கள் கட் பண்ணுங்க. ஒரு 2-3 டைம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மக்கப் ஆகிடும். இப்போ இந்த நாச்சஸ் எல்லாமே அப்படியே ப்ளவுஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. எந்தெந்த இடத்துல நம்ம டாட் பிடிக்கிறோம் அப்படின்றத பார்த்துட்டு அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பேக்கு, தென் ஃப்ரண்ட் பார்ட், அப்புறம் பட்டி. ஓகேவா? நீங்கள் இந்த இடத்துல 0.25 வந்து பாடியில் கொடுக்கும்போது ஆட் பண்ணிக்கோங்க. இன்னொன்று கழுத்து லூஸ் வரக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 1/4 இன்ச் இப்படி எடுத்து இந்த டாட்டோட ஜாயின் பண்ணிக்கோங்க. இது ஒரு சின்ன ஒரு நெக் டாட் மேனிபுலேஷன் மாதிரி தான் இது. ஓகேவா? பட் இங்கே ஒரு 2.5 நீங்கள் ஹூக் பட்டி வைக்கிறதுக்கு ஜாயின் பண்ணுறதுக்காக ஒரு 2.5 இன்ச்சஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்லீவ் போயிடலாம். ஸ்லீவ் மார்க்கிங் ஃபஸ்ட்டு நான் மேலே ஒரு ஸ்ட்ரைட் லைன் கொடுக்குறேன். ஓகே, இப்போ நம்மளோட கேப் ஹைட் கண்டுபிடிக்கணும். கேப் ஹைட்னா இந்த இடத்துல நம்ம இப்படி வளைஞ்சு எடுத்துட்டு வருவோம் இல்லையா, அந்த அதுதான் கேப் ஹைட். ஒவ்வொரு பாடிக்கும் ஒவ்வொரு மாதிரி சேஞ்ச் ஆகும். நார்மலாக எல்லாமே 3 யூஸ் பண்ணுவாங்க. அது பேசிக்காக ஒரு டைலர் பண்ணுற ஒரு ஒர்க். அது ஒரு ப்ரொஃபஷனலாக ஒரு ஃபேஷன் டிசைனராக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து கேப் ஹைட்டை கண்டுபிடிக்கணும். இப்போ என்னோட அப்பர் செஸ்ட் எவ்வளோ 38.5. அந்த 38.5 டிவைடட் பை 10 கொடுக்குறேன், ஈக்குவல் டு 3.8. ஓகேவா? இந்த 3.8 தான் என்னோட கேப் சைஸ். இப்படி தான் நான் ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு பர்ஃபெக்டாக தான் வருது. என்னோட கஸ்டமர்ஸ்க்கு அப்படி தான் நான் ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ 3.8 தான் என்னோட கேப் ஹைட். அந்த 3.8 நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இந்த கார்னரில் ஒரு 3.8 மார்க் பண்ணிக்கிறேன். இந்த கார்னரில் ஒரு 3.8 மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இதை ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்கிறேன். ஓகேவா? ஸ்ட்ரைட் லைன் போட்டு இப்போ என்னோட ஸ்லீவ் வந்து 7 இன்ச்சஸ் ஹைட்டு. அது கூட 1 இன்ச் நான் மடிச்சு எடுக்கிறதுக்கும் ஆர்ம் ஹோல் ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்கும் ஓகேவா 8 இன்ச்சஸ். அந்த 8 இன்ச்சஸ் நான் மார்க் பண்ணி ஒரு ஸ்ட்ரைட் லைன் இங்கேயும் 8 இன்ச்சஸ் நான் கொடுக்குறேன். ஒரு ஸ்ட்ரைட் லைன் நான் வரைஞ்சிக்கிறேன். ஓகே, வரைஞ்சிட்டு இப்போ தான் மெயின் பாயிண்ட் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போது எனக்கு வந்து எவ்வளோ கிடச்சிது ஆர்ம் ஹோல் சர்க்கம்ஃபரன்ஸ் நம்ம ஈஸ் கொடுத்து டிவைட் பண்ணோம் இல்லையா 2ஆல். அப்போது எனக்கு 9.6 கிடச்சிது. இங்கே 9.6 எடுக்காதீங்க, 0.5 இன்ச்சஸ் கம்மி பண்ணிக்கோங்க. ஏன்னா இது கிராஸில் தான் நம்ம எடுப்போம். அப்போ கிராஸில் எடுக்கும்போது ஜாயின் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஃப்ளெக்சிபிள் ஆகும். உங்களுக்கு நீங்கள் 0.5 எடுத்தீங்கனாலும் பர்ஃபெக்டாக வரும். நம்பி பண்ணுங்க, பர்ஃபெக்டாக வரும். இப்போ 9.6னா இங்கே நான் வந்து 9 பாயிண்ட் எடுத்துக்கிறேன். 9.1 அப்படி எடுத்துக்கிறேன். ஓகேவா? 9.1 நான் இங்கே எடுத்துக்கிறேன். இங்கே இருந்து 1.5 வந்து நான் சீம் அலவன்ஸ் கொடுக்குறேன். இங்கே கேப்போட ஹைட் வந்து 1 இன்ச்சஸ் நான் மார்க் பண்ணுறேன். கேப்பில் அந்த ஷோல்டர் 2 சைடு ஒரு 2 இன்ச்சஸ் தான் வரும். 2 இன்ச்சஸ்க்கு மேலே இந்த இடத்துல 2 இன்ச்சஸில் போகாதீங்க. அதெல்லாம் போனீங்கன்னா ஒரு பாக்ஸ் மாதிரி ஒன்று கிரியேட் ஆகும். ஓகேவா? இப்போது நான் இதில் பாதி டிவைட் பண்ணி எடுக்கிறேன். 8 இருக்குது, இங்கே 4 நான் மார்க் பண்ணுறேன். 4 மார்க் பண்ணிவிட்டு 1/2 இன்ச் இங்கே ஒரு 1/4 இன்ச் இங்கே ஒரு 1/4 இன்ச் நான் மார்க் பண்ணுறேன். ஓகேவா? இது 1/2 இன்ச் இங்கே ஒரு 1/4 இன்ச் நான் மார்க் பண்ணுறேன். இங்கே கீழே ஒரு 1/4 இன்ச் நான் மார்க் பண்ணிவிட்டு இதை ஜாயின் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ஆர்ம் ஹோல் வந்து இந்த கர்வ் இருக்கு இல்லையா, ஃப்ரெஞ்ச் கர்வ், இது ஃபஸ்ட்டு மேலே பார்த்தோமா வைங்க. அதை அப்படியே இப்படி உல்ட்டாவாக பண்ணி இந்த பக்கம் வைங்க. மேக்ஸிமம் இது ஸ்மூத்தாக முடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேவா? இப்போது இந்த பாயிண்ட் ஃபஸ்ட்டு 1/2 இன்ச்சில் நம்ம ஜாயின் பண்ணோம். இப்போ இந்த பாயிண்ட்டில் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஓகே, அவ்வளோதான். இது பேக்கு, இது ஃப்ரண்ட்டு. ஓகே, இது ஃப்ரண்ட் ஸ்லீவ், இது பேக் ஸ்லீவ். இப்போ என்னோட சர்க்கம்ஃபரன்ஸ் எவ்வளோ 13. ஓகே, 13 நான் டிவைட் பண்ணால் 6.5. அதை நான் இங்கே மார்க் பண்ணிவிட்டு ப்ளஸ் 1.5 நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன் சீம் அலவன்ஸ்க்காக. இப்போ நான் இதை ரெண்டையும் ஜாயின் பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க, ஸ்லீவ் பேட்டர்ன் முடிஞ்சது. இப்போ கட் பண்ணி எடுத்துடலாம். ஒரு 0.1 இன்ச்சை வந்து அப்படியே இப்படி எடுத்துருங்க. ஓகே, சொல்ல மறந்துட்டேன். அவ்வளோதாங்க, நம்ம ஸ்லீவ் முடிஞ்சது. ஓகே,